ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. கதவிருக்ஷா வழங்கும் கோவில்களும் உற்சவமும் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு மீண்டும் உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுலையும், ரொம்ப நாள் கழித்து இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுலையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம கோவில்களும் உற்சவமும் நிகழ்ச்சியில் பல பழமையான கோவில்கள், கிராமத்தில் இருக்கிற கோவில்களை பற்றி தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இந்த வாரமும் ஒரு ஆச்சரியமான திருக்கோவிலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த கோவில், எந்த பெருமாள் அங்கே சேவை சாதிக்கிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்கேளா? எந்த கோவில்னு இப்போ பார்க்கலாம். பூமே சுரேதர வரூத விமர்திதாயா क्लेशव्ययाय कलयासित कृष्णकेशः जातः करिष्यति जनानुपलक्ष्य मार्गः कर्माणि चात्ममहिमोपनिबन्धनानि. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 2வது ஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயத்தில் எம்பெருமானுடைய பல அவதாரங்களை பற்றி குறிக்கும் பொழுது அந்த கிருஷ்ண அவதாரத்தை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிற ஸ்லோகமாக இது அமைஞ்சிருக்கு. அதாவது எங்கும் வியாபித்திருப்பவனான அந்த எம்பெருமான் உலகத்தில் இருக்கிறவாளுடைய துன்பத்தை குறைக்கிறதுக்காகவும் போக்கிறதுக்காகவும் துவாபர யுகத்தில் அவனுடைய அசல் வடிவில் கார்மேக வர்ணனா கிருஷ்ணனா அவதாரம் பண்ணானா. அசாதாரணமானவனா, பல லீலைகளை புரிஞ்சிருக்கானா. அவனுடைய லீலைகளை பற்றி சொல்லணும்னா 1 நாள் 2 நாள் போறவே போறாது, சொல்லிண்டே இருக்கலாம். சங்கு சக்கர கதாதாரியான அந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு குருக்ஷேத்திர யுத்தத்தில் அற்புதமாக காட்சி அளித்தான் இல்லையா? அதே மாதிரி ஒரு திருக்கோலத்தில் நம்ம எல்லாருக்கும் இந்த கலியுகத்தில் மணிமங்கலம் அப்படின்ற கிராமத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி அப்படின்ற திருநாமத்தோட நம்மளுக்கு சேவை சாதிக்கிறான். இன்னைக்கு நம்ம மணிமங்கலம் அப்படின்ற கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவிலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது, எப்படி போகணும் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த மணிமங்கலம் கிராமம் சென்னை டு காஞ்சிபுரம் போகிற வழியில் 30 கிலோமீட்டர் தூரத்தில் காஞ்சிபுரத்துடைய நுழைவாயிலாக அமைஞ்சிருக்கு. வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. தாம்பரம் ஸ்ரீபெரும்புதூர் வழியில் 8 கிலோமீட்டரில் இருக்குது. தாம்பரம்லேருந்து படப்பைக்கு போகிற போது படப்பையிலேருந்து 2 கிலோமீட்டர் முன்னாடி இறங்கணும். ஸ்ரீபெரும்புதூர் ரோட்லேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் மணிமங்கலம் அப்படின்ற இந்த ஒரு கிராமம். மணிமங்கலம் அப்படின்ற இந்த கிராமத்துக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வந்தது, இது எவ்வளோ பழமையானது, இந்த க்ஷேத்திரத்துக்கும் இந்த திருக்கோவிலுக்கும் ஸ்தல புராணம் என்ன அப்படின்றத நம்ம அடுத்தது தெரிஞ்சுக்கலாம். மணிமங்கலம் அப்படின்னா கிராமத்தில் மணி போன்றது அப்படின்னு அர்த்தமா. சமஸ்கிருதத்தில் ரத்தின கிரகம், கிராம சிகாமணி அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. முதலாம் ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்தில் அவருடைய மனைவியான உலகமாதேவி, அவளுடைய திருப்பேரால உலகமாதேவி சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு இந்த கிராமத்துக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. பிற்காலத்தில் முதல் ராஜேந்திர சோழன் வாழ்ந்த போது ராஜ சூளாமணி சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா 11வது நூற்றாண்டுல பாண்டியனை அவன் வென்றதுனால பாண்டியனை இருமுடி வென்று கொண்ட சோழ சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற பெயரும் இந்த கிராமத்துக்கு சூட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 3ஆம் ராஜராஜ சோழன் இந்த இடத்துக்கு சிகாமணி சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற பேர் சூட்டிருக்கானாம். இந்த நிகழ்வுகள் எல்லாமே நம்மளுக்கு கல்வெட்டுகள் மூலமா அறியப்படுறது. இந்த திருக்கோவில் கிட்டத்தட்ட 1300 வருடங்கள் பழமையான திருக்கோவில். 7ஆம் நூற்றாண்டு, அதாவது 7th century பல்லவர்கள் காலத்திலையும் இது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு கல்வெட்டுகளும் உண்டு. மணிமங்கலம் அப்படின்ற பேரே குறிப்பா அதுல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு.
இத்தனை விசேஷமான இந்த ஊரில் இருக்கிற இந்த திருக்கோவிலில் என்ன பெருமாள் சேவை சாதிக்கிறார், என்னென்னலாம் சந்நிதி இருக்குது அப்படின்றத அடுத்ததாக தெரிஞ்சுக்கலாம். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனையல்லால் நும்மிச்சை சொல்லினும் தோல் குலைக்கப்படும் மன்னை மீர் மன்னப்படும் மறைவாணனை வந்துவாரபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுது ஆடுமே. நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியில வர ஒரு பாசுரம் இது. இந்த பாசுரத்துக்கு ஆச்சாரியனான ஸ்ரீ மணவாள மாமுனிகள் என்ன சொல்றாருன்னா, ஆழ்வார் இந்த பாசுரத்தை மன்னார்குடியில் சேவை சாதிக்கிற அந்த ராஜகோபாலன் மேலே அருளி செய்திருக்கார். அவன் அழக ரசித்து இந்த பாசுரத்தை கொடுத்துருக்காராம். என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளவு அற்புதமாக அந்த பெருமாளை ரசித்து இந்த பாசுரத்தை நம்ம எல்லாருக்கும் அருளி செய்திருக்கார் அப்படின்னு சொல்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மாழ்வார் பராங்குச நாயகியா பெண் பாவத்தில் அந்த பெருமாள் மேலே நிறைய பாசுரங்கள் கொடுத்துருக்கார். அதில் ஒன்று தான் இது. சதா சர்வகாலமும் அந்த பெருமாள் நினைப்பிலேயே இருக்கா அந்த நாயகி. அவகிட்ட வேற ஏதாவது உலக விஷயங்களோ ஏதானோ சொன்னால் அது அவளுக்கு காதல விழாதே. அவள் அந்த துவாரபதி மன்னனை மட்டும்தானே நினைச்சுட்டு இருக்கா அப்படின்றது ஒரு மேலோட்டமான அர்த்தம் இந்த பாசுரத்துக்கு. மன்னார்குடியில் எத்தனை அழகாக சேவை சாதிக்கிறானோ அதே மாதிரி அத்தனை அழகாக இந்த மணிமங்கலம் கிராமத்தில் சேவை சாதிக்கிறவர் தான் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி. இந்த திருக்கோவிலில் சேவை சாதிக்கிற அந்த பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த பாசுரத்தில் சொன்ன மாதிரியே இவனுக்கு துவாரபதி அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. அடுத்தது வண்டுவாரபதி எம்பெருமான் அப்படின்ற ஒரு திருநாமம் இருக்கு. திருவாய்க்குலத்து எம்பெருமான் அப்படின்ற ஒரு திருநாமம் இருக்கு. மாமன்னர் அப்படின்ற திருநாமங்கள் இருக்கு. இந்த திருநாமங்கள் எல்லாமே சாசனங்களையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி இங்கே மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி. உற்சவருக்கும் அதே திருநாமம் தான். பெருமாள் ரோகிணி நட்சத்திரம் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோட 4 ஹஸ்தங்களோட கீதாச்சாரியானா எப்படி குருக்ஷேத்திரத்தில் அந்த அர்ஜுனனுக்கு சேவை சாதிச்சானோ அதே மாதிரி வலது ஹஸ்தத்தில் சங்கையும் இடது ஹஸ்தத்தில் சக்கரத்தோடையும் மற்ற 2 திருக்கரங்களில் வலது கை அபயஹஸ்தமாகவும் இடது கையில் கதாயுதத்தோடையும் கீதாச்சாரியானா அதி அற்புதமாக அழகாக பெருமாள் நம்மளுக்கு இங்கே சேவை சாதிக்கிறார். பெருமாள் சந்திக்கு எழுத்தாப்புல கருடாழ்வார் சந்நிதி இருக்கு. இங்கே தாயார் தனிக்கோவில் நாச்சியாரா நம்மளுக்கு சேவை சாதிக்கிறார். பெருமாள் சந்நிதியோட வெளிப்பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் தனிக்கோவில் நாச்சியாரா ஸ்ரீ செங்கமலவல்லி தாயார் நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறா. அமர்ந்த திருக்கோலத்தில் உலகத்தின் துன்பம் அனைத்தையும் போக்கி பேரானந்தத்தை அள்ளி தருபவளாய் செங்கமலவல்லி தாயார் இங்க நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறா. அடுத்தது வடமேற்கு பக்கம் சூடி கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள் சந்நிதி இருக்கு. உள்பிரகாரத்தில் இடது பக்கம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சந்நிதியை நம்ம பார்க்கலாம். சேனை முதல்வர் நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், திருக்கச்சி நம்பிகள், உடையவரான ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ மணவாள மாமுனிகள் இவா எல்லாரையும் நம்ம இங்கே சேவிக்கலாம். பெருமாள் சந்நிதியோடைய உள் பிரகாரத்தில் பிரதான சந்நிதியோட வெளிப்புறம் வந்தோம்னாக்கா பரமபதநாதன், ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை இவா எல்லாருமே கையில் பிரயோக சக்கரத்தோட சேவை சாதிக்கிறது இன்னும் ஒரு விசேஷம். இந்த விசேஷத்தை எல்லாத்தையும் விட இன்னும் ஒரு அற்புதம் இருக்கு. என்ன தெரியுமா? பிரகாரத்தோட மேல் புறத்தில் யோக நிருசிம்ஹன் பிரயோக சக்கரத்தோட நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறது இன்னும் ஒரு அற்புதமான விஷயம். இந்த நரசிம்மனுக்கு விளக்கேத்தணும் அப்படின்னு கல்வெட்டுகளில் குறிப்பும் இருக்கான். எத்தனை விசேஷமான ஒரு விஷயம் இல்லையா இது? இந்த திருக்கோவிலுக்கு எழுத்தாப்பில் ஆஞ்சநேயர் சந்நிதி இருக்கு. ஸ்ரீ ராஜகோபால சுவாமி சந்நிதியிலேருந்து 200 மீட்டர் தூரத்தில் வைகுண்ட பெருமாள் சந்நிதியும் இருக்கு. அவரும் இங்கே நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிச்சுருக்கார். இந்த திருக்கோவிலில் இப்போ சம்ரோக்ஷணைக்கான திருப்பணி நடந்துட்டு வந்துருக்கு.
எத்தனை ஆச்சரியமான க்ஷேத்திரம், அதி அற்புதமாக கீதாச்சாரியனா கலியுகத்தில் நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிக்கிற பெருமாள், பேரானந்தத்தை அள்ளி தரக்கூடிய செங்கமலவல்லி தாயார் ரொம்ப அற்புதமாக நம்ம எல்லாருக்கும் இந்த கோவிலில் சேவை சாதிக்கிறா. இந்த திருக்கோவிலில் சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி வரைக்கும் எல்லா பண்டிகை விசேஷ நாட்கள் ரொம்ப அற்புதமாக நடந்துட்டு வரும். அந்த கண்ணனுடைய பிறந்த நாளான ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப விமர்சையாக ஸ்ரீ ஜெயந்தி விழாவை அற்புதமாக கொண்டாடுறா. திருப்பவித்ரோத்சவம், திருக்கார்த்திகை தீபம், புரட்டாசி சனிக்கிழமை கருட சேவையில் பெருமாள் ஏழரர், நவராத்திரி உற்சவம், வைகுண்ட ஏகாதசி உற்சவம், அது மட்டும் இல்லாமல் நம்மாழ்வார் திருவடி தொழல் ரொம்ப அழகாக இந்த திருக்கோவிலில் நடக்கிறது. ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாருடைய திருநட்சத்திரத்தன்னைக்கும் சாற்று முறை உண்டு. மகாநவமி, சேர்த்தி உற்சவம் எல்லாமே ரொம்ப விமர்சையாகவும் அற்புதமாகவும் நடந்துட்டு வர ஒரு திருக்கோவில் தான் இது. இந்த கோவிலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தற்சமயம் சம்பிரோக்ஷணைக்கான திருப்பணி நடந்துட்டு வருது. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தியுபஹ்ருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹ. இந்த ஸ்லோகம் பகவத்கீதாவில் 9வது சாப்டரில் வர ஸ்லோகம். பகவத்கீதா நம்ம எல்லாருக்குமே தெரியும். கீதாச்சாரியன்ற திருநாமமே அவன் பகவத்கீதா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் கொடுத்ததுனால தான். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒருத்தன் எனக்கு பூ, பழம், ஏன் தீர்த்தம் சமர்ப்பணம் பண்ணால் கூட போகிறோம், ஆனால் ஆத்மார்த்தமாக சமர்ப்பணம் பண்ணால் அதை கண்டிப்பாக தாராளமாக ஏத்துண்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார் பெருமாள். அப்படியாப்பட்ட அந்த கீதாச்சாரியன்தான் இந்த திருக்கோவிலில் நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறார். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், பரிபூர்ணமான சமர்ப்பணம் மட்டும் நம்ம பண்ணோன்னா போகிறோம். ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமியோடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த கோவிலில் மூலவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியோடைய முக்கியமான அம்சம் என்னன்னா, வலது கையில் சங்கும் இடது கையில் சக்கரமும் மாறி இருக்கிறது தான். ஏன்னா பாரத தேசத்தில் எல்லா திருக்கோவில்லையும் நம்ம இதை பார்க்க முடியாது, ஒரு சில கோவில்களில் மட்டும்தான். ஏன்னா போருக்கு போயிட்டு வர ராஜாக்களுக்கு வெற்றியை அளிக்கக்கூடிய எம்பெருமானா இந்த பெருமாள் இருந்திருக்கார். அது இன்னும் சிறப்புடையது. அன்னைக்கு எப்படி அந்த ராஜாக்களுக்கு வெற்றியை கொடுத்தாரோ அதே மாதிரி இப்போ நம்மளுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்து எடுத்த செயலில் ஜெயம் மட்டுமே அருளக்கூடிய பெருமாளாக இவர் திகழ்கிறார். அடுத்தது செங்கமலவல்லி தாயார். இந்த தாயாருடைய திருநாமத்துக்கு சமஸ்கிருதத்தில் கமலவ் லாத்தின்னு இதை பிரிக்கிறா. க அப்படின்னா பகவான், மவ் அப்படின்னா பாகவதர்கள். பகவானையும் பாகவதர்களையும் லாலனை செய்யக்கூடியவள் செங்கமலவல்லி தாயார். ரொம்ப மென்மையாக நடந்து கொள்பவளாம் செங்கமலவல்லி தாயார். தாயார்னாலே கருணை கடல் தான் நம்ம எல்லாருக்கும் நன்னா தெரியும். குறிப்பாக இந்த செங்கமலவல்லி தாயார் நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே பகவான்கிட்ட சொல்லி நம்மளுடைய துன்பங்கள் எல்லாத்தையும் போக்கி பேரானந்தத்தை அள்ளித்தரக்கூடியவளா இந்த க்ஷேத்திரத்தில் நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஆழ்வார் ஆச்சாரியர்கள், ஆண்டாள் நாச்சியார், பிரயோக சக்கரத்தோட யோக நரசிம்மர் இந்த பிரகாரத்தோடைய மேல்புறத்தில் சேவை சாதிக்கிறார். நாளை என்பதே நரசிம்மனுக்கு இல்லை. சக்கரத்தாழ்வார் பின்னாடி ஏன் நம்ம நரசிம்மரை பார்க்குறோன்னா, அந்த சக்கரம் எவ்வளவு வேகமாக சுழல்றதோ அதே வேகத்தில் அந்த யோக நரசிம்மர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாராம். அப்படியாப்பட்ட அந்த யோக நரசிம்மரே பிரயோக சக்கரத்தோட சேவை சாதிக்கிறார்னா அது எவ்வளவு அற்புதமான விஷயம் இல்லையா? இத்தனை அற்புதங்கள் எல்லாத்தையும் ஒரு சேர ஒரே இடத்துல நம்ம சேவிக்கலாம்னா அது மணிமங்கலம்ல இருக்கிற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவிலாக தான் இருக்க முடியும். இத்தனை அற்புதமான க்ஷேத்திரத்தை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக போய் சேவிக்கணும் இல்லையா? இந்த கோவிலை சேர்ந்தவாளுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் இந்த வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இந்த திருக்கோவிலுக்கு போவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோவிலில் சம்பரோக்ஷணைக்கான திருப்பணிகள் வேற நடந்துட்டுருக்கு. அதுக்கு நம்மளாலான கைங்கரியத்தையும் பெருமாளுக்கு கண்டிப்பாக செஞ்சுட்டு வருவோம். தாயார் பெருமாளுடைய அனுகிரகம் நம்ம கூட எப்பயுமே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த வாரம்
மணிமங்கலம் கிராமத்தில் சேவை சாதிக்கிற ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவிலை பற்றி தெரிஞ்சின்றது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தாயாரும் பெருமாளும் நம்ம எல்லாரோடையும் எப்பயுமே இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், லோகக்ஷேமமாக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இதே மாதிரி கோவில்களும் உற்சவமும் நிகழ்ச்சியில் அடுத்த எபிசோடில் எந்த கிராமத்தில் இருக்கிற எந்த கோவிலை பற்றியோ பெருமாளை பற்றியோ தெரிஞ்சுக்க போகிறேன். அதை நீங்கள் பார்க்கணும்னா எல்லாரும் காத்துருங்கோ. மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.